தொடர்ந்து நீங்கள் ஒரு 907 நாளாக வந்து போராட்டம் பண்ணுறீங்க. இத்தனை நாளாக வந்து பப்ளிக் தமிழ்நாடு மக்களுக்கு யாருக்கும் தெரியாது நீங்கள் போராட்டம் பண்ணுறது. இப்போது தளபதி விஜய் இதை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அவர் வந்த பிறகு தாக்கம் எப்படி இருக்கும்? இது அடுத்த கட்டம் நீங்கள் எப்படி தின்னு போவீங்க? நீங்கள் எப்படி இதை எதிர்க்கிறீங்க? இங்கே எத்தனை ஏக்கர் விவசாய நிலம் பாதிப்படையும்? இதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதாவது என் பேர் சுப்பிரமணியன், செயலாளர் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்டக் குழு. ஆக்சுவலாக நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இது வந்து 908வது நாளாக தொடர்ந்து இந்த ஏகனாபுரத்தை மையப்படுத்தி 13 ஊர் கிராம மக்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் இந்த போராட்ட குழு மூலமாக. இந்த களம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு, அதாவது மாநில அரசினுடைய கவனத்தை இந்த திட்டத்தை கைவிடுங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள், அதாவது போராட்டம்னா தமிழகத்தில் எந்தெந்த போராட்ட வடிவங்கள் இருக்கோ அத்தனை வடிவங்களில் செஞ்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாநில அரசின் கவனத்தை ஈர்த்தது இல்லாமல் தமிழகத்தினுடைய மக்களே கூட ஐயோ இங்கே விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்களே இந்த பரந்தூர் பகுதியில் அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்தாச்சு. சில அரசியல் கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, நேரடியாக வந்தாங்க, அமைப்புகள் வந்தாங்க, எல்லாம் ஆதரவு கொடுத்து போவாங்க. ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து எங்களுடைய களத்துக்கு வந்திருந்தாலும் கூட இப்போ ஒரு உத்வேகம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நம்மளுடைய தளபதி அவர்கள் இங்கே வந்து பரந்தூர் பசுமை விமான திட்டத்தினுடைய போராட்ட குழுவினரை சந்திக்க நான் உத்தேசித்திருக்கேன்னு அவர் அறிவித்த அந்த டயத்திலிருந்து எல்லாமே செய்தி வந்து தமிழகம் ஃபுல்லாக காட்டு தீயாக பரவி, அப்போது இந்த திட்டத்துக்கு அவர் வந்து மக்கள் மத்தியில் நின்று இந்த திட்டத்தை எதுக்கிறதுக்கு அவரும் ஆதரவுக்கார நீட்டுறார் அப்படின்னும் போது அது நிச்சயமாக வந்து ஒரு திருப்பு முனையை உருவாக்குது. என்ன திருப்பு முனைனா, மாநில அரசு நிச்சயமாக பயப்படும். ஏன்னா தளபதியினுடைய வேகங்கிறது அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே என்ன அட்டென்ஷன் கிடச்சிதுங்கிறத மாநில அரசு எல்லா வகையிலையும் பார்த்துட்ருக்காங்க, மக்களும் பார்த்துட்ருக்காங்க. மக்கள் நேசனா நான் விவசாயிகள் நலனை பேண்டுறதுக்காக இந்த போராட்ட களத்துக்கு நான் வரப்போகிறேன்னு அவர் வரும்போது மக்களும் நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கோம். இந்த திடலெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவர் வரக்கூடிய திங்கட்கிழமை ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். அவர் நிச்சயமாக வருவார், மக்கள் மத்தியில் உரையாற்றுவார், போராட்ட களத்துக்கு போராட்ட நிர்வாகிகளுக்கு குழுவுக்கு ஆதரவு தெரிவிப்பார். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை வலியுறுத்தணுன்னா, நிச்சயமாக நாங்கள் டெஃபினட்டாக அவரும் இதில் தலையிட்ட பிறகு அவரும் எங்கள் போராட்ட குழுவில் இந்த களத்துக்கு வந்துட்ட பிறகு மாநில அரசு நிச்சயமாக யோசிக்கும். ஆக இது இனிமேல் வந்து இந்த திட்டத்தை நம்ம வந்து கைவிடுற வழியை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் இன்னும் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா இங்கே ஆதரவு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பலமாக மோதுவாங்க, இன்னும் பலமான போராட்டங்களை அறிவிப்பாங்க. எங்களுக்கு ஆதரவு அவர் தராருன்னும் போது இன்னும் வேகம் எடுக்கும் இந்த போராட்டக்கலாம். நாங்கள் ஏற்கனவே போராட்டத்தில் சீறி பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் அண்ணன் வர்றதுங்கிறது இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இங்கே இந்த திட்டம் வந்து நிச்சயமாக இங்கே நிறைவேற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடரும். மொத்தம் எத்தனை ஏக்கர் விவசாய நிலம் பாதிப்படையணும்? இல்லை, இங்கே வந்து நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம். இப்போ வந்து செய்தி ஊடகங்கள்லாம் நிறைய முறை வந்து பதிவு பண்ணியாச்சு. இங்கே 5746 ஏக்கர் இந்த திட்டத்துக்காக எடுக்கிறாங்க. இது அவசியமற்ற திட்டம், மாநில அரசின் மதியற்ற திட்டம்னு கூட சொல்லிவிட்டோம். நாங்கள் இந்த திட்டம் வந்து இங்கே சவால் நிறைந்த இடம். இங்கே நீர் மேலாண்மை பகுதி, வாட்டர் பாடிஸ் 26%, 4 ஒரு பகுதி வந்து தண்ணி நிறைந்த பகுதி. 12 ஏரிகள், 17 குளங்கள், 17 குட்டைகள்னு நீர் மேலாண்மை தான். இந்த நீர் மேலாண்மை அழிக்கிறீங்க, ரெண்டாவது விவசாய நிலங்களை அழிக்கிறீங்க. விவசாய நிலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதி இங்கே தான் விவசாயமே நடைபெற பகுதி, மீதியில் சிப்காட் ஆக்கியாச்சு. அப்போ மீதி எஞ்சிய பகுதியும் அழிச்சிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் புதிய திட்டங்களாக வளர்ச்சின்னு எல்லா விவசாய நிலம் அழிச்சிட்டிங்கன்னா எங்கே போக போகிறீங்கிறதா எங்கள் கேள்வி. இதில் இன்னும் இடையில் இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த பக்கம் ஒரு கம்பன் கால்வாய் அழியுது, ஏறக்குறைய ஒரு 2750 ஏக்கர் நஞ்சு நிலங்கள். அதாவது அந்த நிலத்தெல்லாம் தொடவே மாட்டாங்க, எந்த சிப்காட்டுங்கிற போர்வையிலையோ இல்லை வேறு விஷயத்துக்கோ கையகப்படுத்த மாட்டாங்க. கையகப்படுத்தக்கூடாத ஈர நிலங்கள் அது இங்கே தான் அதிகமாக இருக்குது. வெறும் 1000 ஏக்கர் புஞ்ச நிலங்களுக்கு நீர் மேலாண்மை 1000 ஒரு 4 ஒரு பங்கு இருக்குங்கிறோம். இதெல்லாம் நீங்கள் வந்து அடைக்க முடியாது, தடுக்க முடியாது. சென்னைக்கு மேற்கு பகுதி இந்த பகுதி இங்கே வந்து இந்த கட்டுமானங்களால் இந்த 5700 சில்லற ஏக்கரை தடுத்துட்டிங்கன்னா, கட்டுமானங்கள் நிறைவேற்றினா ஒட்டுமொத்தமான வெள்ள பகுதியும் சென்னையை நோக்கி போகும். இதில் வந்து நாங்கள் வந்து எங்கள் சுயநலத்துக்காக போராடல, தமிழகத்தினுடைய பொது நலனுக்காகவும் சென்னையின் நலனுக்காகவும் தான் போராடுறோம். விவசாயிகள் நலங்கிறது எங்கள் நலன், அது தனி. ஆனால் சென்னையை மிதக விட்டுறாதீங்க, வளர்ச்சின்னு அந்த வளர்ச்சிங்கிற பேரில் விமான நிலையத்தை ஆரம்பிச்சுட்டு சென்னையை மிதக்க விட்டுறாதீங்கப்பா. வெள்ளத்தில் முதல்ல சென்னையை காப்பாற்றுங்க. இது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் பேட்டி என்ன கொடுக்குறாங்கன்னா, விமான நிலைய திட்டம் வந்தால் என்ன, சோறு என்ன பண்ண போகிற, விமானங்களே இந்தியாவில் பொதுவாக இந்தியாவுக்கு சொந்தமான விமானங்கள் இல்லைன்றாங்க. மீனம்பாத்திலே ஏர்போர்ட்டில் ஏறுறதுக்கு ஆள் இல்லை. அப்படி வேணால் மதுரை வந்து ஏர்போர்ட் பண்ணிக்கலாம், திருச்சி பண்ணிக்கலாம், தூத்துக்குடி பண்ணிக்கலாம். இல்லை, இங்கே நிறைய இடங்கள் வேறு இடங்கள் இருக்குது, எவ்வளோ சர்ப்ளஸ் இடம் இருக்குது, தரிசனம் இருக்குது, அங்கெல்லாம் போகலாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்கேயே வளர்ச்சி
வளர்ச்சி இந்த வட தமிழ்நாட்டில் ஒன்று ஏர்போர்ட் கொண்டு வரேன்னு பண்ணு வந்துட்டா சோத்து என்ன பண்ண போகிற? சென்னையை முதல்ல காப்பாற்றுங்கப்பா. முதல்ல சென்னையை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாத ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத அரசியல்வாதிகள் இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மக்கள் முழிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையான இல்லை, வளர்ச்சின்ற பேரில் எதை வேணாலும் பண்ணிடலாமா? என்ன பண்ணுறது யோசிக்கணும். எது வளர்ச்சி? அதாவது ஏற்கனவே இங்கே வேளாண்மை பகுதியாக வேளாண்மை வளங்க, இன்னொரு பகுதி சிப்காட்டு பகுதி அங்கே தொழிற்சாலை ஆரம்பிக்கலாமா, தொழிற்சாலை வளங்க. எந்த பகுதியில் விமான நிலையம் வைக்க விட முடியும் அங்கே விமான நிலையத்தை வைங்க. இப்போ கரும்பு விளையிற பகுதியில் சக்கரை ஆலை தேவை, புரிதுங்களா? எங்கே வந்து தொழில் நகரங்களோ அது அங்கே வந்து உங்களுக்கு விமான நிலையம் தேவை. எங்கே தொழில் நகரத்தை ஒட்டி வைங்க, தூத்துக்குடியா சென்னையா? சென்னைனா இங்கேயே திருப்பூர் பகுதி இருக்குங்கிறாங்க, அடையாளப்படுத்தப்பட்ட பகுதி இருக்குது. இல்லை இங்கேயே சென்னைக்கு பக்கத்தில் வேறு உங்களுக்கு வந்து வேளாண்மை பாதிக்காத, விவசாயம் பாதிக்காத பகுதி வைங்கிறோம். ஏன் நல்ல நடுவு பகுதியில் விவசாயத்தை அழிச்சிட்டு வைக்கிறீங்கிறது தான் எங்கள் கேள்வி. இதுதான் எங்கள் போராட்ட குழுவினுடைய நிலைப்பாடு. நாங்கள் இதை விடுறதா இல்லை. ஒரு துளி ஒரே ஒரு சென்ட் நிலத்தை கூட நாங்கள் விட்டு தர மாட்டோங்க. நிச்சயமாக சாகும் வரை போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறோம் எல்லாரும். நன்றிண்ணா. ஆக்சுவலாக என்னென்னா, தளபதி வந்து 20ஆம் தேதி அனுமதி அளிச்சிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ எஸ்பிலாம் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போனாங்க. இந்த இடம் தான் அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அனுமதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ அதோடைய வேலையெல்லாம் நடந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபிலாம் பார்த்துருக்கலாம், சரிங்களா? இதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த ஊர் மக்களை மட்டும்தான், ஐ மீன் பரந்தூர், இப்போ இது எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூர் இடத்துல விமான நிலையம் வரப்போகிறதுக்காக இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதாவது வரக்கூடாதுன்றதுக்காக, சரிங்களா? அது தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து இங்கே வந்து மக்களை நேரடியாக சந்திக்கிறார். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், பொதுமக்களுக்கு இப்போ பொது இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடையூறு வரும் தளபதி அங்கே சந்திச்சு. அதனால் பொதுக்கு அப்புற பக்கமாக வந்து இங்கே வந்து தலைவர் வந்து பொதுமக்களை சந்தித்து, அதாவது மக்களை வர வச்சு, பரந்தூர் மக்களுக்கு மட்டும்தான் இங்கே பொதுவாக அனுமதி, ஐ மீன் இந்த ஊர் சம்மந்தப்பட்ட மக்கள். ஏன்னா அதுக்கு மேலே வந்துச்சுன்னா க்ரௌட் அதிகமாகிடும். அதனால் இங்கே யாரும் வந்து சம்பிக்கிற அளவுக்கு கூட்டம் தாக்க பிடிக்க முடியாது. அதனால் காவல்துறை அனுமதியோடு, அதோட தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்களும் இங்கே அனுமதிக்கிறாங்க. மற்ற மாவட்டத்துக்கு அலௌடு இல்லைன்னு சொல்ல வரல, பட் ஆனால் அந்த கூட்டத்தை வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி, காவல்துறையை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஓரளவுக்கு இது பண்ண போகிறாங்க. அதுக்குண்டான வேலை வந்து இப்போ நடவடிக்கை மேற்கொண்டு இதுதான் விஷயம். மொத்தம் எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் தாவக்கா தொண்டர்கள்? தொண்டர்கள் மட்டும் சுமார் 500லேருந்து 1000 வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் பொதுமக்களும் வந்து 1000 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து குறிப்பிட்டதாக வருவாங்க. நன்றிண்ணா.